அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹில் அமீன் வ அலா ஆலிஹி அஷ்காபி அஜ்மாயின். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி ரஜீம். பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். ரப்பிஸ் ரஹிலி சத்ரி ஒசிர்லி அம்ரி வஹுல்தன் மில்சான் யஃப்கஹு கவ்லி. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய பதிவானது முஸ்லீம் சமுதாயம் மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவலாக இருக்கிறது. இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயம் பல பிரிவுகளாக பிரிந்து கிடப்பதற்கு காரணம், நாம் பின்பற்ற வேண்டிய அடிப்படை என்ன என்பது பற்றிய ஒரு கருத்து வேறுபாடு தான் காரணம். இன்றைக்கு 73 கூட்டங்களாக பிரிந்து ஒவ்வொரு கூட்டமும் நாம் தான் நேர்வழி இருக்கின்றோம் என்று சொல்லிக் கொள்கின்றார்கள். இதற்கு காரணம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அடிப்படை தான் காரணம். ஒருவர் சொல்லுவார், நான் குரானை பின்பற்றுகிறேன் என்று, எனக்கு குரான் மட்டும் போதும் என்பார். இன்னொரு சாரார் சொல்வார்கள், எனக்கு குரானும் சுன்னாவும் போதும் என்பார்கள். இன்னொரு சாரார் குரானும் ஹதீஸும் போதும் என்பார்கள். இன்னொரு சாரார் குரானும் அஹுல் பைத்தும் என்று சொல்லுவார்கள். இப்படி பலதரப்பட்ட அடிப்படையை எதை வைத்து நாம் பின்பற்றுவது என்பது ஏற்படக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு முஸ்லீம் சமுதாயத்தில் பல பிரிவுகள் இன்றைக்கு காணப்படுகிறது. இந்த பிரிவுகள் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை பற்றி அறிய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய திருத்துவருடைய காலத்திற்கு நாம் சென்றுதான் ஆக வேண்டும். ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம், காலங்களில் சிறந்தது, தலைமுறை சிறந்தது என்னுடைய தலைமுறையாகும். அதற்கு அடுத்த தலைமுறையானது அதைவிட சற்று சிறுமையான சமுதாயமாகும், தலைமுறையாகும். அதற்கு அடுத்த தலைமுறையானது இன்னும் சற்று பலவீனமான தலைமுறையாகும் என்று, அதற்கு பின்னால் சர்வசாதாரணமாக நீதியும் அநீதியும் மிகைத்து வாழக்கூடிய தலைமுறையாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸை பார்க்கின்றோம். இந்த ஹதீஸை மிக தவறான ஒரு ஹதீஸாகும். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முன்னால் அவர்கள் பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், எந்த தலைமுறையை சிறந்த தலைமுறையாக சொன்ன அந்த தலைமுறை தான் எல்லா விதமான அநீதிகளும் அனாச்சாரங்களும் பிதத்துகளும் ஷிர்க்குகளும் அரங்கேறிய ஒரு காலகட்டமாகும், முதல் தலைமுறை காலகட்டம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் மறைந்த, அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய ரூஹு பிரிந்த அன்றே நடந்தது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் வஃபாத்தாகிவிட்டார்கள். வஃபாத்தானதும் அவருடைய ஜனாசாவான அவர்களை அடக்கம் செய்தது 3 நாட்கள் ஆகியது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் இறந்ததிலிருந்து 3வது நாளும் அடக்கமே செய்திருக்கின்றார்கள். திங்கட்கிழமை இறக்கின்றார்கள். இறந்ததும் பிரச்சனை ஆரம்பித்து விடுகிறது. என்ன பிரச்சனை? அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கு பின்னால் யார் கலீஃபா என்பது பற்றிய பிரச்சனை ஆரம்பித்து விடுகிறது. இந்த பிரச்சனை எப்படி துவங்குகிறது சொன்னால், அன்சாரிகள் ஒருவராகிய பனு சாமுதாவுடைய வீட்டு வராண்டா அல்லது அவருடைய தோட்டத்தின் முன்னால் மதீனாவாசிகள் ஒன்று திரள்கின்றார்கள். அன்சாரிகள் ஒன்று திரண்டு, இனி அடுத்த கலீஃபா எங்களுடைய அன்சாரி சமூகத்திலிருந்தான் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஒரு நபரையும் தேர்ந்தெடுத்து விடுகின்றார்கள். இதை கேட்ட அபு சூபியான், ஆள்வதற்கு தகுதி படைத்தோர் நாங்கள் ஆண்ட பரம்பரை, உமையா கோத்திரத்திற்கு மட்டுமே ஆளும் தகுதி இருக்கிறது. ஆகவே உமையா கோத்திரத்தில் ஒருவரைத்தான் அடுத்த கலீஃபா தேர்ந்தெடுக்கும் சொல்ல பிரச்சனையை அங்கே கிளப்பி வைக்கின்றான் இந்த அபு சூபியான், மூவியாவுடைய தகப்பனார். இந்த சர்ச்சைகள் ஆரம்பித்து காலையிலிருந்து மாலை இரவு வரை இந்த சர்ச்சை ஒரு முடிவுக்கு வரவில்லை. இந்த தருணத்தில் தான் உமர் பின் ஹத்தாப் அவர்கள் அபூபக்கர் சித்திக் அவர்களை அடுத்த கலீஃபா என்று டிக்ளேர் செய்கின்றார்கள். உமரை பார்த்ததும் பலருக்கு அச்சம் ஏற்படும். அந்த அச்சத்தின் விளைவாக யாரும் மறுப்பு தெரிவிக்காமல் கலீஃபாவாக அபூபக்கர் சித்திக் அவர்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள். ஆக கலீஃபா தேர்ந்தெடுத்தாகப்பட்டு விட்டது.
இது மறுநாள் காலையில் நடக்கிறது. அதுவரை அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கு ஹிப்ரா என்று சொல்லக்கூடிய அந்த ஆடையை மாற்றவில்லை. இந்த கலீஃபா தேர்ந்தெடுக்கும் வரை அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய ஹிப்ரா உடையாவிலே இருந்தார்கள். அதற்கு பின்னால் தான் அவரை குளிப்பாட்டி கஃன் ஆடை தெரிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய மரண தருவாயில் மரணத்திற்கு பின்னும் 3 நாட்களும் அவருக்கு அருகில் இருக்கின்றார் அபூபக்கர் அலி ரலியல்லாஹு அவர்களும், ஃபாத்திமா ஸஹ்ரா அவர்களும், இப்னு அப்பாஸ் அவர்களும், தல்ஹா அவர்களும், சுபைர் அவர்களும் அருகிலே இருந்து கொள்கின்றார்கள். காரணம், பாசத்தின் விளைவாக பல சஹாபாக்கள் வருகின்றார்கள், போர்கின்றார்கள், வந்து ஜனாசா தொழுகிவிட்டு தனித்தனியாக தொழுது செல்கின்றார்கள். ஆனால் இந்த கலீஃபா தேர்ந்தெடுக்கும் பொழுது பனு காஷிம் குடும்பத்தை சார்ந்த, ரசூல் குடும்பத்தை சார்ந்த யாருமே அந்த அவையிலே இல்லை. அன்சாரி தோட்டத்திலே பனு சாம்தாவில் நடைபெற்ற அந்த கலீஃபா தேர்வின் போது அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய குடும்பமாகிய அஹ்லுல் பைத் யாருமே அங்கு கிடையாது. அவர்கள் இல்லாமலேயே தேர்ந்தெடுத்து விட்டார். இதனால் கோபம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அடக்கம் செய்ததற்கு பின்னால் ஒரு நாள் தன்னுடைய ஒட்டகத்தின் மீது ஏறி பனு சாம்தா அந்த தோட்டத்திற்கே சென்று கேட்கின்றார்கள், நீங்கள் யாரை கேட்டு கலீஃபாவை தேர்ந்தெடுக்கின்றீர்கள்? என்னுடைய தகப்பனாருடைய வாரிசு யார் என்றும், என் தகப்பனாருக்கு பின் அவருடைய அந்த அந்தஸ்து யாருக்கென்று முடிவு செய்வதற்கு நீங்கள் யார் என்று அங்கே மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்புகின்றார்கள். ஆனால் எல்லோரும் மௌனித்து தான் செய்கின்றார்கள். சரியான பதிலை சொல்வதற்கு ஆள் இல்லை. இதனால் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு நான் மரணம் வரையிலும், மவுத் வரையிலும் நான் பையத் செய்ய மாட்டேன் என்று உறுதி செய்கின்றார். அதன்படி இறக்கும் வரையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு பையத் செய்யவில்லை. ஆக இந்த கலீஃபா தேர்ந்தெடுக்கும் முறையிலே ஏகப்பட்ட குளறுபடிகளை இந்த சமூகம் சந்தித்திருக்கிறது. இருந்தாலும் அபு சூபியானுக்கு தன்னுடைய குடும்பத்திலிருந்து, தன்னுடைய கோத்திரத்திலிருந்து ஒருவர் தான் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணம் அவன் மத்தியிலே இருந்தது. இதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் யார்? யூதர்கள் இருந்தார்கள். கைபர் யுத்தத்தில் தோல்வியடைந்த யூதர்கள் வஞ்சனை குணத்துடன் முஸ்லீம்களுக்குள் சிலர் முஸ்லீம்களாக உள்ளே நுழைகின்றார்கள். கைபர் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அந்த தோல்வியை தழுவதற்கு பின்னால் இஸ்லாத்தை சிதைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே சிலர் முஸ்லீம்களாக உள்ளே நுழைகின்றார்கள். பனு காசிம் கையிலே ஆட்சி அதிகாரத்தை இருந்தால் பிடுங்க வேண்டும், அதற்கு பகரமாக உமையாவுட கோத்திரத்திலிருந்து ஒரு ஆட்சியாளர் ஏற்பட்ட நோக்கத்தில் தான் இந்த யூதர்கள் உள்ளே நுழைகின்றார்கள் முஸ்லீம்களாக. அதில் முக்கியமாக காபல் அக்பார்னு சொல்லக்கூடியவன் தான் யூதன் முஸ்லீமாக மாறி உள்ளே நுழைந்து எல்லா சதி வேலைகளையும் செய்கின்றான். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், கலீஃபா தேர்ந்தெடுத்த முறையும் சரியில்லை, அஹ்லுல் பைத்தில் கலக்கவும் இல்லை, தேர்ந்தெடுத்து ஆகிவிட்டது. அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய மரணத்திற்கு பின்னால் 3வது மாதத்திலே ஒரு நாள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் வீட்டிலே அலி, அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், இப்னு அப்பாஸ், சுபைர், தல்ஹா, அலி போன்றவர்கள் அமர்ந்திருந்து உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த தருணத்திலே கதவை உடைத்து கொண்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் உள்ளே நுழைகின்றார்கள். நுழைந்து, நீங்கள் எதற்கு இங்கே உட்கார்ந்திருக்கின்றீர்கள்? கிலாஃபத்தை சிதைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றீர்களா? அபூபக்கர் சித்திக் எதிராக ஒரு கலவரத்தை உண்டாக்க வேண்டும், மாற்று கலீஃபா எண்ணத்தில் இருக்கின்றீர்களா என்று சொல்லிக்கொண்டு சண்டையிடுகின்றார். அதோடு ஃபாத்திமாவை சொல்கின்றார்கள், தூதரின் மகளே, உங்களை நாங்கள் மிகவும் நேசிக்கின்றோம், இருந்தாலும் நீ செய்யும் இந்த காரியம் நல்லதல்ல, உனக்கும் குடும்பத்திற்கும் நல்லதல்ல. இனிமேல் இவர்கள் இங்கே ஒன்று கூடி இது பற்றி சர்ச்சையில் ஈடுபட்டால் உன்னையும் உன்னுடைய குழந்தைகளையும் சேர்த்து இந்த வீட்டை கொளுத்தி விடுவேன் என்று சொல்லிக்கொண்டு சென்று விடுகின்றார்கள். இதை கேட்டதும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு அச்சம் ஏற்படுகிறது. உமர் சொன்னால் அல்லாஹ்வின் பேர் சத்தியம் செய்து சொல்கின்றார், நான் நிச்சயம் செய்வார் எண்ணத்திலே மற்ற ஷஹாபாக்களை பார்த்து, நீங்கள் இனி என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டாம் என்று சொல்லி அனுப்பினார்கள். அன்றைய தினம் இரவே ஃபாத்திமா ரலியல்லாஹு வீடு கொளுத்தப்படுகிறது. கொளுத்தப்பட்டு மட்டுமல்லாமல்
உமர் அலியால் அவர்கள் கதவை வேகமாக ஓங்கி அடிக்கும் பொழுது அதில் இருந்த தாழ்பால் இரும்பு கம்பி போன்றது ஃபாத்திமார்கள் விழாவிலே குத்திவிடுகின்றது. அவர்கள் கர்ப்பமாக இருக்கின்றார்கள். அந்த வீடும் கொளுத்தப்படுகிறது. வீடு கொளுத்தப்பட்ட விளைவாக அவர்களுக்கு தீக்காயங்கள் ஏற்படுகிறது. சக்ராத்தில் விழுந்து விடுகின்றார்கள். சில நாட்களிலேயே வஃபாத்தும் ஆகிவிடுகின்றார்கள், ஷஹீதாகி விடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய மகள், சொர்க்கத்தின் தலைவியாகிய ஃபாத்திமா ஜஹரா அவர்கள் சாதாரண மரணம் அடையவில்லை, கொலை செய்யப்பட்டு இறந்தார்கள். இந்த தீயை கொளுத்தியது, அந்த தீ வைத்தது யாருன்னு பார்ப்போமானால், உமர் கொளுத்து சொல்லிவிட்டு சென்றாலும் உமர் அதை செய்யவில்லை. மாறாக மோவியா தன்னுடைய அடியால் கொண்டு வந்து இந்த காரியத்தை செய்தான் என்று சில ஹதீஸ் கிரந்தங்கள் சொல்லுகிறார். ஷியா கிரந்தங்களை பொறுத்தவரை உமர் தான் கொளுத்தினார் என்று சொல்கிறார்கள். அதே சமயம் சுன்னி கிரந்தங்களை பொறுத்தவரை உமர் கொளுத்தவில்லை, உமருடைய பெயரை பயன்படுத்தி மோவியா அந்த சதிகார வேலை செய்தார் என்று சொல்லுகின்றார்கள். ஆக எவ்வாறாயினும் ஃபாத்திமா ஜஹரா அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். கொலைக்கு பின்னால் தான் அலி அவர்கள் அபூ சித்திற்கு பையத்தும் செய்கின்றார். அதுவரை செய்யவே இல்லை. நாட்கள் கடந்தோடுகின்றன. இங்கே நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய, செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் மரணித்ததற்கு பின்னால் மக்கள் மத்தியிலே வந்து இந்த கொள்கை கோட்பாடுகள் என்ன ஆனது? குரானையும் என்னுடைய சுன்னாவையும் விட்டு செல்லின்னு சொன்ன ஹதீஸ் இருக்கிறது. குரானையும் அஹுல் பைத்தினால் விட்டு சென்ற ஹதீஸும் இருக்கிறது. குரானையும் சுன்னாவையும் சொல்லக்கூடிய ஹதீஸானது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸாக இருந்தாலும் குரானையும் சுன்னாவையும் பின்பற்றினால் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கும் பொழுது அதை குரானும் ஹதீஸ் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய மௌலவிகள் திருத்தி சொன்னினாலும், குரானையும் ஹதீஸ் என்று சொன்னால் ஹதீஸ் என்றால் என்ன ஹதீஸ், யார் தொகுத்த ஹதீஸ் என்பதுதான் இங்கே சர்ச்சையாக இருக்கிறது. முஸ்லீம் சமுதாயத்திலே குறிப்பாக சுன்னத்துல் ஜமாத்தை பொறுத்தவரை ஹதீஸ் என்று சொன்னால் அது முதல் முக்கியத்துவம் புகாரி இமாமிற்கு கொடுப்பார்கள். புகாரியுடைய ஹதீஸ் தான் மிகவும் பலமான ஹதீஸ், நம்பத்தகுந்த ஹதீஸ் என்று சொல்லுவார்கள். புகாரி இமாமுடைய காலகட்டம் என்னது? ஹிஜ்ரி 200 அல்லாஹ்வுடைய திருத்தூதர் பூமியை விட்டு சென்றதற்கு பின்னால் 190 ஆண்டுகளில்தான் புகாரி இமாமி சமுதாயத்திற்கு வருகின்றார். சஹி சித்தான் சொல்லக்கூடிய புகாரியாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, திருமதியாக இருந்தாலும் சரி, அபுதாவதாக இருந்தாலும் சரி, நசாயியாக இருந்தாலும் சரி, இப்னு மாஜாக இருந்தாலும், இந்த 6 ஹதீஸ் கிரந்தங்களும் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்ட, இந்த சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்ட 6 கிரந்தங்களும் குராசானுடைய பகுதியிலிருந்து வந்த இமாம்களை கொண்டு தொகுக்கப்பட்ட ஹதீஸ் ஆகும். ஹிஜ்ரி 200களில் தான் அந்த ஹதீஸ் தொகுக்கும்படி இந்த இமாம்கள் செய்கின்றார். ஆனால் அதற்கு முன்னால் தொகுக்கப்பட்ட ஹதீஸ்கள் எங்கே? அந்த ஹதீஸ்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத காரணம் என்பதை அங்கு விசாரிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயமானது ஒரு விஷயத்தை அடிப்படை மறந்து விட்டார்கள். என்ன அடிப்படைன்னு சொன்னால், குரானும் அஹ்லுல் பைத்தும் தான் பின்பற்றப்படவேன்னு சொல்லக்கூடிய ஹதீஸை தூக்கி குப்பையில் எறிந்து விட்டார்கள். சஹீஹான ஹதீஸாக இருந்தும் கூட அதை குப்பையிலே தூக்கி எறிந்து விட்டு அஹ்லுல் பைத் வார்த்தை கூட மேடி சொல்ல மாட்டார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், மோவியா வம்சத்தாருக்கு அஹ்லுல் பைத் என்று சொன்னாலே அவ்வளவு கோபம். மோவியாவிற்கு பின்னால் அவருடைய உமையா கோத்திரத்துக்கு எல்லா அரசர்களும், அப்துல் அசீஸ், உமர் இப்னு அப்துல் அசீஸ் தவிர எல்லா கலீஃபாக்களுக்கும் மன்னர்களுக்கும் அஹ்லுல் பைத் மீது கோபம். அவர்களுக்கு பின்னால் வந்த அப்பாசிர்களுக்கும் அஹ்லுல் பைத்னு சொன்னால் பிடிக்காது. காரணம் என்ன சொன்னால், அஹ்லுல் பைத்தின் மீது மக்கள் நல்ல ஒரு நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள், நல்ல மரியாதை வைத்திருக்கின்றார்கள். ஆட்சிக்கு எதிராக அஹ்லுல் பைத் ஏதாவது சொல்லிவிட்டால் ஆட்சி தூக்கி குப்பையில் இருந்து விடுவார்கள். அஹ்லுல் பைத் முக்கியத்துவம் கொடுப்பதாகவே அஹ்லுல் பைத்தை மறைக்க வேண்டும், அவர்களை கொல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டுதான் உமையா ஆட்சியாளர்களும் அப்பாஸ் ஆட்சியாளர்களும் காலங்காலமாக பல கொலைகளை நடத்தி வந்திருக்கின்றார்கள். யாராவது மார்க்கம் பேசிவிட்டால், கண்டிப்பாக மார்க்கம் என்று சொன்னால் நிச்சயமாக அரசியல் எதிர்த்து தான் பேசுவார்கள். அதான் உண்மையான இமாம் என்பது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இமாம்கள் போல் அல்ல. அரசியல் என்பது சாக்கடைன்னு சொல்லிக்கொண்டு, மார்க்கம் என்று சொன்னால் ஆன்மீகம் மட்டும்தான், தொழுகை விவாதம் சொல்லக்கூடிய இமாம்கள் அல்ல அன்றைய இமாம்கள். அன்றைக்கு இருந்த அஹ்லுல் பைத் இமாம்கள் எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் பலதரப்பட்ட துறைகளையும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் வழியிலே சொன்னவர்கள் இமாம்கள்.
அப்படி சொல்லப்பட்ட ஹதீஸ்களை எல்லாம் மறைத்தார்கள். மறைத்து உமையாக்களுக்கு சாதகமாக, அப்பாசியர் ஆட்சிகளுக்கு சாதகமான ஹதீஸ்களை உருவாக்கப்பட்டார்கள். அப்படி உருவாக்கி கொடுத்த முதன்மையானவர் தான் புகாரி இமாம், முஸ்லீம் இமாம், திருமதி இமாம். இந்த 6 இமாம்களும் சஹி சித்தா என்ற அந்தஸ்து. யார் கொடுத்தது? சஹீகன்னு சொன்னால் நம்பத்தகுந்தமான ஹதீஸ். அவர் ஹதீஸுக்கு அவரே நம்பத்தகுன்னு சொல்லுவாரா? நான் புகாரி இமாம் மீது கோபப்படவில்லை. புகாரி இமாம் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோபம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய திருத்துவதரை அசிங்கமாக எழுதி வைத்த முதல் கிரந்தம் என்று சொன்னால் அது புகாரி இமாமுடைய கிரந்தமாகத்தான், சஹீ புகாரியாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னால் ஹதீஸ்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சுன்னத் ஜமா இமாம்கள் தூக்கி குப்பையில் எறிந்து விட்டார்கள். ஹிஜ்ரி 40 இருந்து ஹிஜ்ரி 127 வரை உம்மையாக்களுடைய ஆட்சிகள் இருந்தது. அதற்கு பின்னால் அப்பாசியர் ஆட்சி 500 ஆண்டுகள், அதுக்கு உஸ்மான் ஆட்சி, மீண்டும் மன்னராட்சியினுடைய இறுதிக்கட்டமாக கொடுங்கோன்மை ஆட்சி. ஒரு ஹதீஸிலே சொல்லியிருந்தோம், அகமது ஹதீஸ் என்ன சொன்னார் என்றார், நுபுவத் என்பது என்னுடைய நுபுவத்திற்கு பின்னால் நுபுவத்தின் அடிப்படையிலான கிலாஃபத் ஏற்படும், அது 30 ஆண்டுகள் இருக்கும். அதற்கு பின்னால் மன்னராட்சி இருக்கும். அதற்கு பின்னால் கொடுங்கோன்மையாளர் ஆட்சி இருக்கும். அதற்கு பின்னால் மீண்டும் கிலாஃபத் இருக்கும் என்று சொன்னார்கள். ஆக கிலாஃபத் என்று சொல்லக்கூடிய அந்த 30 ஆண்டுன்னு சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, 6 மாதம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களோடு 30 ஆண்டுகள் கிலாஃபத் முடிவடைகிறது. அதற்கு பின்னால் மோவியா தொடங்கி வைத்த மன்னராட்சி தொடங்குகிறது. அவருடைய வம்சாவுடைய ஆட்சி தான் ஹிஜ்ரி 40 ஹிஜ்ரி 120 நடக்கிறது. அந்த காலகட்டத்தில் பல கிரந்தங்கள் இருந்தது, ஹதீஸ் கிரந்தம் இருந்தது, தொகுக்கப்பட்டும் இருந்தது. முதல் ஹதீஸ் தொகுப்புன்னு சொன்னால் ஜமாயின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ். இது தொகுத்தவர்னு சொன்னால் அலி ரலியல்லாஹு அவர்கள். அலியோட குணம் என்னன்னு சொன்னால், சதா சர்வகாலமும் அல்லாஹ்வுடைய தூதரை சுற்றி சுற்றி வருவார்கள். அவருடைய செய்திகள்லாம் செவிமடுப்பார்கள். குரான் வசனங்கள் எழுதி வைப்பார்கள். ஆக குரானை தொகுக்கும் பணியில் தான் அபூபக்கர் ஆட்சி காலத்திலும், உமர் ஆட்சி காலத்திலும், உஸ்மான் ஆட்சி காலத்திலும் அலியுடைய காரிய செயல் என்னவென்று சொன்னால் திருக்குரானை எழுதி வைப்பது அவள் வேலையாக இருந்தது. அதே சமயத்தில் ஹதீஸ்களையும் தொகுத்து எழுதி வைத்து 500க்கும் குறையாத ஹதீஸ் கிரந்தம் தான் ஜமாயின் சொல்லக்கூடிய ஹதீஸ்கள். இதை ஷஹீஃபா என்றும் சொல்லுவார்கள். இந்த கிரந்தத்திலே 500க்கும் குறைவில்லாத ஹதீஸ்கள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயம் சஹீ சித்தான்னு சொல்லக்கூடிய புகாரி, முஸ்லிம், திருமதி, இப்னு மாஜா, நஜாயி, அபுதாபி ஹதீஸ்கள் எல்லாம் வெறும் 40 ஹதீஸ் மட்டுமே இடம்பெறும். அதே சமயம் 1.5 ஆண்டு காலம் மட்டுமே உடன் இருந்த அபு ஹுரைரா ஹதீஸ்கள் 5000க்கும் அதிகமானது. ஹைபர் யுத்தத்திற்கு பின்னால் தான் அபு ஹுரைரா அவர்கள் இஸ்லாத்திற்கே வருகின்றார்கள். அவர் சொன்ன ஹதீஸ் 5000த்திற்கும் குறைவில்லாத ஹதீஸ் இந்த சஹீஹ் இருக்கிறது. அதே சமயம் நுபுவத்தை அடைந்த நாளிலிருந்து ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிற வரைக்கும் உடன் இருந்த, அவருடைய எழுத்துப் பணியோடு உடன் இருந்த அலியாவுடைய ஹதீஸ்கள் 40 ஹதீஸ் மட்டும் தான் இருக்கும். அப்போது இது காரணம் என்ன? திட்டமிட்டு அஹுல் பைத்தினுடைய ஹதீஸ்களை தொகுப்பதில் தடங்கள் ஏற்படுத்தினார்கள் உமையா ஆட்சியாளர்கள். 2வது ஹதீஸ் கிரந்தம் என்னவென்று சொன்னால் சல்மான் பார்சியுடைய ஹதீஸ் கிரந்தமாகும். முதல் ஹதீஸ் கிரந்தமே அலி ரலியல்லாஹு ஜமாயி அல்லது ஷஹீஃபா ஹதீஸ் கிரந்தம். 2வது ஹதீஸ் கிரந்தம் சல்மான் பார்சியுடைய ஜதாலியா ரூமின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தம். முதல் ஹதீஸ் கிரந்தம் அலி ரலியல்லாஹு, 2வது ஹதீஸ் கிரந்தம் சல்மான் பார்சியுடைய ஹதீஸ் கிரந்தம். அதற்கு அடுத்தபடியாக அதிகமான ஹதீஸ்களை கொண்ட ஹதீஸ் எப்போ வரைன்னு சொன்னால் ஹம்மாம் இப்னு முனாஃபிக் உடைய சஹீஹா என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தம் தான் அதிகமான ஹதீஸ் கிரந்தத்தை கொண்டு வருகிறது. ஹிஜ்ரி 40களில் நுஷ்காவில் இமாம் அலி என்னும் ஹதீஸ் கிரந்தம் இருந்தது. ஹிஜ்ரி 40களில் நுஷ்காலில் இமாம் அலி என்று சொல்ல ஹதீஸ் கிரந்தம் இருந்தது. அதற்கு பின்னால் அதிகமான ஹதீஸ் கிரந்தம் கொண்ட தொகுப்புன்னு சொன்னால் ஹிஜ்ரி 130, அதாவது உமையாக்குடைய காலகட்டத்தில் தான்
ஹிஜ்ரி 130களில் 127 உமையா ஆட்சி முடிகிறது. ஹிஜ்ரி 130இல் வரக்கூடிய ஹம்மாம் இப்னு முனாஃபியாவுடைய ஹதீஸ் கிரந்தம்தான் அதிகமான ஹதீஸ்களை கொண்ட கிரந்தமாக வருகிறது. அதற்கு பின்னால் மாலிக் ரஹ்மத்துல்லாவுடைய ஹதீஸ் கித்தாப் ஹிஜ்ரி 135 146க்குள் வருகிறது. ஆக இங்கே முக்கியமாக சொல்ல சொன்னால் இங்கே சஹி சித்தான் சொல்லக்கூடிய முஸ்லீம், திருமதி, இப்னு மாஜா ஹதீஸ் கிரந்தம்னால் சிறப்பு வாய்ந்த ஹதீஸ் இருந்து என்ன சொன்னால் அலி ரலியல்லாஹு கிரந்தமும் சல்மான் படிச்ச கிரந்தம் அது இன்றைக்கு இல்லை, நம் கையில் இல்லை. இருக்கிறது, நம் கையில், சுன்னிகளுடைய கையில் கிடையாது. அடுத்து ஹிதாபுல் மசாசிர் சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தை இமாம் மூசா இப்னு முஷ்ஃபா ஏற்றினார். இது ஹிஜ்ரி 141. முஸ்னத் அபு ஹனிஃபா மதகனுடைய தலைவர் இருக்கக்கூடிய அபு ஹனிஃபாவுடைய கிரந்தமானது ஹிஜ்ரி 150 வருகிறது. ஹிஜ்ரி 150 முஸ்னத் இப்னு ஜுரைஸ் சொல்ல ஹதீஸ் கிரந்தம் வருகிறது. ஹிஜ்ரி 154 அல்ஜாமின் சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தம் வருகிறது. மைமாஸ் ஹதீஸ் கிரந்தம் வருகிறது. ஹிஜ்ரி 158 அல்ஜாமின் சொல்லக்கூடிய அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதிய அல்ஜாமின் ஹதீஸ் கிரந்தம் வருகிறது. ஹிஜ்ரி 161 அல்ஜாமின் சொல் ஹதீஸ் கிரந்தமானது அல் சூஃபியான் சொல்லக்கூடியவுடைய ஹதீஸ் கிரந்தமாக வருகிறது. ஹிஜ்ரி 179 மோத்தா இப்னு மாலிக் மோத்தா ஹதீஸ் கிரந்தம் வருகிறது. 181 கிதாப் அல் சஹுத்வா அல் ரஹாயில் சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தம் இப்னு முபாரக்குடைய ஹதீஸாக வருகிறது. 182 கிதாப் அல் ஹரஜ் அபு யூசுப் ஹதீஸ் கிரந்தம் வருகிறது. ஹிஜ்ரி 189 கிதாப் அல் அதார் என்ன சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தமானது வருகிறது. 197 கிதாப் அல் சுஹுதின் சொல்ல ஹதீஸ் கிரந்தம் இப்னு ஜராஹ் ஹதீஸ் கிரந்தம் வருகிறது. 197 அல் ஜாமியோ இப்னு வஹபுடைய ஹதீஸ் வருகிறது. ஹிஜ்ரி 203 அல் ஹரஜ் யஹ்யா பின் ஆதம் எழுதுகின்றார். 204 முஸ்னப் அல் ஷாஃபி இமாம் ஷாஃபி உள்ள கிரந்தம் வருகிறது. 241 முஸ்னத் அஹ்மது பின் ஹம்பல் ஹதீஸ் கிரந்தம் வருகிறது. ஹிஜ்ரி 256 தான் ஒரு கிரந்தமாக சஹீஹுல் புகாரி வழிக வருகிறது. ஹிஜ்ரி 256 சஹீஹுல் புகாரி வருகிறது. ஹிஜ்ரி 261 சஹீஹ் முஸ்லீம் கிரந்தம் வருகிறது. ஹிஜ்ரி 273 இப்னு மாஜா கிரந்தமாக வெளிவருகிறது. 275 அபுதாபித் கிரந்தமாக வருகிறது. ஹிஜ்ரி 279 திருமதி இமாமுடைய ஹதீஸ் கிரந்தம் வருகிறது. 303 நசாய்டு ஹதீஸ் கிரந்தம் வருகிறது. ஆக இன்றைக்கு ஹிஜ்ரி 250க்கு பின்னால் ரசூல்லா வஃபாத்தானதிலிருந்து 240 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு கிரந்தமாக முஸ்லீமும், அதற்கு பின்னால் 10 ஆண்டுக்கு ஒரு முறையாக முஸ்லீம், திருமதி, இப்னு மாஜா, நசாய், அஹ்மது ஹதீஸ் கிரந்தம் வருகிறது. ஆக ரசூல்லா வஃபாத்தாதற்கு இந்த இமாம்களுடைய ஹதீஸ் கிரந்தத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த 250 ஆண்டுகால உள்ள ஹதீஸ் கிரந்தங்கள் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தின் கையில் கிடையாது. இருக்கிறது, யாரிடம் இருக்கிறது? அஹ்லுல் பைத்தை யார் முக்கியமாக கொண்டு அவர்கள் கையில் இருந்துக்கிட்டாங்க. சொன்னால் ஷியாம் வாங்க இருந்துக்கிட்டு ஷியான்னு சொல்லிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. ஷியா மேலே என்ன தவறு சொன்னோன்னா அவங்க அபூபக்கர் சித்திக்கு திட்டுறாங்க, உமர் இப்னு கத்தாபை திட்டுறாங்க, ஆயிஷா திட்டுவான்னு சொன்னாங்க. இது முஸ்லீம் சமுதாயத்தில் ஷியாஸும் ஒரு சிறு கூட்டம் திட்டத்தான் செய்கிறாங்க, அதை நியாயப்படுத்தலைனா. இன்னொரு கூட்டம் அலியே அல்லான்னு சொல்லுவாங்கன்னு, அதுவும் சின்ன கூட்டம். முஸ்லீம் சுன்ன ஜமாத்தில் இல்லையா? இந்த மாதிரி கூட்டங்கள் இல்லையா? அல்லாஹுக்கு ஒப்பா மொய்தீன் அப்துல் ஜீலானி சொல்கிறாங்க இல்லையா? அல்லாஹுக்கு ஒப்பாக நாகூர் ஆண்டாகி சொல்கிறாங்களா இல்லையா? அது மாதிரி அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ஒட்டுமொத்த சுன்னத் ஜமாத்து காஃபிர்னு சொல்லுவீங்களா? அதனால் ஷியாக்களை பிடிக்கலைன்னா பொத்திக்கிட்டு இருங்க. காஃபின்னு சொல்கிறது எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா அவங்க அஹ்லுல் பைத் நேசிக்கக்கூடியவங்க. இஸ்னாசில் சொல்லக்கூடிய கூட்டமானது அஹ்லுல் பைத்துல் வம்சாவளியை ஆதரிக்கிறாங்க, மகிமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க இருந்துக்கிட்டு. யமனில் இருக்க ஹவுதிகள் வந்து சையத் அலி அவர்களை, அலியுடைய மகன் ஹுசைனுடைய மகன் அலி ஜெயலலிதாவுடைய மகன் சயீத் அவர்களை சிறப்பித்து அவருடைய ஹதீஸ் கிரந்தத்தை வைத்து இன்றைக்கு சைதி மதம்னு வச்சிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட தான் போய் கல்வியை கற்க சொல்கிறாங்க ரசூல். யமனுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. நீ யமன் சுன்னத் ஜமாத்தா இருந்துகிட்ருக்கு, ஷியா ஜமாத்தா இருந்துகிட்ருக்கு. கல்விக்கு ரசூல் எங்கே அனுப்பிவிட சொன்னாங்க? யமனுக்கு போங்கிறாங்க. அந்த யமனோட தான் சவுதி அரேபியா இன்னைக்கு போர் செஞ்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்களை கொண்டு குவித்தது யாருங்கிறீங்க?
இந்த சல்மானுடைய அரசு. ஏன்னா ஒரு வெறி, என்ன வெறி, ஷியாங்கிற ஒரு வெறி அது அல்ல காரணம். எங்கெங்கே வந்து மக்கள் ஜனநாயகம் போராடி அதெல்லாம் எதிர்க்கக்கூடியதற்கு ஒரு உதவி போடுவாங்க, இவங்கெல்லாம் ஷியாம்பாங்க. அந்த அடிப்படையில் தான் சவுதி அரேபியா இருக்கே தவிர மார்க்க ரீதியாக அவங்க எதுக்கல்ல, மார்க்க ரீதியாக ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இன்றைக்கி வரும். இன்னைக்கு இப்போ ஹிஜ்ரி 120 உமையாக்கள் ஆட்சி விழுந்தது. அடுத்து அப்பாஸ் ஆட்சி காலம் வருகிறது. ஹிஜ்ரி 132 750 வரைக்கும் செய்கிறீங்க வந்துக்கிட்டு அப்பாஸ் ஆட்சி காலம். 750க்கு பின்னால் உஸ்மான் ஆட்சி காலம், நீண்ட நெடுங்காலம் 1924 வரைக்கும் யாருங்கிறீங்க, உஸ்மான் ஆட்சி காலம். ஆக அப்பாஸ் ஆட்சிக்கு பின்னால் உமையாக்கள் ஆட்சி. இந்த ஹிஜ்ரி 127 முதல் ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்டன. அப்பாஸ் ஆட்சி காலத்தில் தான் ஹதீஸ்கள்லாம் தொகுத்து நூல்களாக வெளிவந்தது. உமையார் ஆட்சி காலத்தில் எந்த கிரந்தமே வெளிவர விடவும் இல்லை. அவங்க வேலை என்னங்கிற ஹதீஸை சொல்லு ரசூல்லாவோட நான் சரி பார்க்குறேன் அப்படின்னு யார், மோவியா சொல்லுவான், எஜ்ஜீது சொல்லுவான். இதை வெளிவிடணும், இதை வெளிப்பட சொல்லு, இந்த ஹதீஸ் வெளியே சொல்லணும், இந்த ஹதீஸ் வெளியே சொல்லக்கூடாது. இப்போ நிர்பந்தப்படுத்தக்கூடிய யாருங்கிறீங்க, மோவியாவுடைய கூட்டம் தான். ஒன்றும் இல்லை, நசா இமாம்கள் 6 இமாம்கள் ஒரு நசா இமாம் பாக்தாத்தில் சபையில் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அப்போது தன்னோட ஹதீஸ் கிரந்தங்கள்லாம் தொகுத்து காட்டும் பொழுது அலியுடைய சிறப்பு பற்றி 500 ஹதீஸ்களை கொண்ட ஒரு சிறப்பு தொகுப்பு நூலை வெளியிடுவார். அப்போது அங்கே இருக்க சபையில் இருக்கக்கூடிய சிலர் மோவியாவுடைய ஆதரவாளர் சொல்லுவாங்க, அலியை சிறப்பித்து 500 ஹதீஸ்களை கிரந்தம் வெளியிட்டிருக்கிறிய, எங்கள் மோவியாவை சிறப்பித்து ஒரு ஹதீஸ்களை வெளியிட்டு சொல்லும் பொழுது நசாயி சொல்கிறாரு, எழுதட்டுமா, அல்லாஹ் திருத்தூர் சொன்னாங்க, அவனை வயிறு ரொம்பாமல் போட்டுன்னு சொன்னாங்க. இதனால் கோபம் அடைந்த என்ன செய்யாங்க, அன்னைக்கு இருந்தக்கூடிய அந்த சபையில் இருந்தக்கூடிய மோவியா தான் அடிச்சே கொண்டாங்க. யார், நசாயிவாங்க. இன்றைக்கி அந்த மோவியாவுக்கு உச்சத்தலையில் வச்சு ரலியல்லாஹர்னு சொல்லக்கூடிய கூட்டத்தை இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி சிரியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே ஆட்சி கூட யாருங்கிறீங்க, ஜூலானி ஆட்சி. அவன் என்ன சொல்கிறான், நான் மோவியா வம்சம் அப்படிங்கிறான்கிட்டு, நான் மோவியாவுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறான்கிட்டு. எங்கள் எதிரி யார், ஹுசேனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறான்கிட்டு. அப்போ இவனெல்லாம் முஸ்லீமா? அந்த ஜூலானிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நம்ம சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க இருந்துக்கிட்டு. ஆக இந்த 6 ஹதீஸ் நுழைஞ்சி பார்த்தோன்னு வச்சுக்கிங்களேன், முதல்ல வந்து குரானுக்கு எதிரான விஷயங்கள் ஹதீஸில் இருக்கத்தான் செய்யாது. அது நிராகரித்தா ஹதீஸ் நிராகரிப்பாடை காஃபின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் முஸ்லீம் சமூகம், குறிப்பாக இன்றைக்கி இந்த சலஃப்னு ஒரு கூட்டம், இந்த முட்டாகு போட்டுக்கிட்டு ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்குது, சவுதியில் படிச்சுக்கிட்டு முட்டாகு போட்ட கூட்டம், அது சொல்லும் ஹதீஸ் நிராகரிப்பான்னு சொல்லிகிட்டு இருக்கோம் வந்துக்கிட்டு. ஆக நான் எல்லா திருத்தூதரை மேன்மையாக காட்டக்கூடாது என்பதே புகாரி செஞ்சார், வலிஞ்சு செஞ்சார். பல திருமணம் பண்ணிக்கிட்டாரு, பல அடிமை பண்ண உறவு வச்சுக்கிட்டாரு, மனைவிமாருக்கு தெரியாமல் உறவு வச்சுக்கிட்டாரு, மனைவி வெளியே போக சொல்லி அடிமை பண்ணி படுத்துட்டு இருந்தார்லாம் சொல்கிறாங்க. அவர் 30 பெண்ணோட சக்தி இருக்குன்னு சொன்னார். மூசா நபி விதவீக்கத்தை வெளிக்காட்டாமல் இருக்கும்பொழுது அவர் நிர்வாணம் ஓட வச்சான்ல. கோடாலி கொண்டு இப்ராஹிமுடைய சாதனத்தை முறித்து கத்தனா செஞ்சோம். இதெல்லாம் ஹதீஸுகளா? நினச்சி பாருங்கள். ஹதீஸ் எழுதி வச்சுருக்கிறேன், புத்திசாலின்னு வேறு சொல்லுவான்னு இவனுங்க வந்துக்கிட்டு. ஆக இப்படிப்பட்ட ஹதீஸில் தொகுத்து வந்துக்கிட்டு இன்றைக்கி புகாரி முஸ்லீமே பார்க்க முடியாது. ஆக ரசூல்லாவுடைய மேன்மையை பறித்து ரசூலல்லாவும் நம்மளை மாதிரி சாதாரண மனுஷன் சொல்லிக்கிட்டு உயர்ந்த அந்தஸ்து யாரை வச்சானுங்க, மோவியாவுடைய வம்சாவோட வச்சானுங்க. அவனுக்கு இதே தானே, ஹாசிம் கூட்டம் என்ன செய்யக்கூடாது, மேன்மைப்படக்கூடாது, உமையா கூட்டம் தான் மேன்மைப்பட வேண்டிய எண்ணத்தில் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹதீஸ்களை வந்து காசு கொடுத்து விலைக்கு வாங்கினானுங்க. அதுக்காக சொல்ல வச்சானுங்க. அந்த சொல்ல வச்சனில் வந்து இவனுங்க என்ன செய்கிறாங்க, வந்துக்கிட்டு இமாம்கள் சொல்லக்கூடியவங்க சஹிஹி லைஃபு இட்டுக்கட்டுன்னு சொல்லி வச்சாங்க. ஆனால் உண்மையிலேயே பின்பற்றப்பட வேண்டிய என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு, நான் 2 விட்டு செல்கிறேன், பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தர மாட்டீர்கள், ஒன்று அல்லாவுடைய வேதம் என்னுடைய அகுலுல் பைத்துன்னு சொன்னாங்க. அப்போது குரானுக்கு அடுத்து யாரை பின்பற்றணுங்கிறீங்க, அகுலுல் பைத்துகள் சொல்லக்கூடிய ஹதீஸை பின்பற்றணும். அகுல் பைத்தை தான் தொலைச்சிட்டிங்களே, இல்லாமல் ஆக்கிட்டீங்களே. அலியை கொலை செஞ்சீங்க, ஃபாத்திமாவை கொலை செஞ்சீங்க, ஹசனை கொலை செஞ்சீங்க, ஹுசைனை கொலை செஞ்சீங்க, அலி ஜெயராமன் கொலை செஞ்சீங்க, சயீதை கொலை செஞ்சீங்க, ஜாஃபர் சாதி கொலை செஞ்சீங்க, மூசா கான் கொலை செஞ்சீங்க. அப்போது கொலை செஞ்சும் கூட அவர் விட்டு சென்ற ஹதீஸ்க்கு இன்றைக்கி நம்மகிட்ட இருக்குது, அதை பின்பற்றினாங்கிறீங்க, அதுவும் உண்மையான மார்க்கும். ஆக இன்றைக்கி சுன்னத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய என்ன, குரானுக்கு முரண்பட்ட ஹதீஸ் சொல்லி குப்பையில் எறியணும். அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, புகாரியாக இருந்தாலும் சரி, திருமதியாக இருந்தாலும் குரானுக்கு முரண்பட்ட ஹதீஸ் குப்பையில் எறியணும். அடுத்து 2வது என்னென்னா வந்துட்டு அல்லாஹ்வுடைய திருத்தூதரை கண்ணிய குறை நடத்தக்கூடிய ஹதீஸ் தூக்கி குப்பையில் எறியணும்.
அடுத்து என்னென்னா கோத்திர சட்டங்கள், குரான் சொல்லக்கூடிய சட்டங்கள் எதிராக கோத்திர சட்டத்தை குப்பையில் எறியணும். இப்படி எரிஞ்சு பின்பற்றினா என்ன செய்ய, நீங்கள் வந்துக்கிட்டு ஓரளவுக்கு நாம் நேர்வழி இருக்கும்னு அர்த்தம். அது இல்லாமல் அந்த ஹதீஸை நம்ம பின்பற்றணும்னு வச்சுக்கிங்களா வந்துக்கிட்டு உண்மையான முஸ்லீமை இருக்க முடியாது. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையிலேயே நாம் பின்பற்ற தகுதியுடைய எதுன்னு சொன்னால் அது அல்லாஹ்வுடைய வேதமும் அல்லாஹ்வுடைய திருத்துதருடைய மகன்களாகிய அஹ்லுல் பைத்துகளுடைய ஹதீஸ்களையுமே நாம் பின்பற்ற தகுதியில் இருக்கின்றோம். அப்படிப்பட்டவர்கள் கியாம நாள் வரைக்கும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கும் சொல்ல ஹதீஸ் முஸ்லீமில் தான் வருகிறது, ஹாக்கிமில் வருகிறது, முஸ்னத்திலே வருகிறது. ஆக அபுதாபி ஹதீஸானது காபால் திரைச்சலை பிடிச்சின்னு சொல்லுவார். என்ன சொல்லுவாருங்க, நீங்கள் வந்துட்டு நூஹு நபியுடைய காலகட்டத்தில் எப்படி பிரளயத்திலிருந்து கப்பல் பாதுகாத்தது போல் நாளைய காலகட்டத்தில் பிரச்சனை பாதுகாப்பது அஹ்லுல் பைத்துடைய கப்பலாக இருக்குமென்னு சொன்னார்கள். ஆகவே அதில் ஏறிக்கொள்ளுங்கன்னு சொல்லி கொண்டார்கள். அப்படிப்பட்டவர்களாக உங்களையும் என்னையும் ஆக்கிக்கொள்ள வேண்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.